2025ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு திங்கட்கிழமை கூடுகிறது. நடப்பாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆளுநர் உரைக்கு பிறகு நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை வெறும் 4 நிமிடங்கள் மட்டுமே நிகழ்த்திவிட்டு அமர்ந்தார். அதேபோல 2023ஆம் ஆண்டு தனது உரையை பாதியிலேயே நிறைவு செய்த ஆளுநர் அறையை விட்டு வெளியேறினார். இதனால் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக நிறைவு செய்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல 28 மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலாவதியாவதால் சிறப்பு அலுவலர்களை நியமிப்பது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் படுகாயமடைந்தார். மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையிலான பிரச்சினையை கட்டுக்குள் வைத்திருக்க கங்போபி மாவட்டத்தில் உள்ள யோக்சிங் பகுதியில் மத்திய பாதுகாப்பு படை குவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை திரும்பப் பெறக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட குக்கி இன மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசினர். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் எஸ் பிரபாகர் படுகாயமடைந்தார். இதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படையினர் மற்றும் குக்கி இன மக்களிடையே நடந்த மோதலால் அப்பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. மனிதர்களைப் போலவே விலங்குகள் மற்றும் பறவைகள் மீது ரிலையன்ஸ் நிறுவனம் அக்கறை கொண்டுள்ளது என்பதை வந்தாரா திட்டம் நிரூபித்துள்ளதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழும இயக்குநர் அனந்த் அம்பானி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு ஆலையின் 25வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், ஜாம்நகர் சேவையின் நிலமாகவும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பாரம்பரியத்திற்கு மைல்கல்லாகவும் இருப்பதாக கூறினார். இந்தியா தனது 100வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது ஜாம்நகரை முன் எப்போதும் இல்லாத உச்சத்துக்கு கொண்டு செல்வோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தனது தாத்தா மற்றும் பெற்றோரின் கனவை நனவாக்குவேன் என்றும் அனந்த் அம்பானி உறுதிபட தெரிவித்தார். தனது கனவு திட்டமான வந்தாரா திட்டம் குறித்து பேசிய அனந்த் அம்பானி, மனிதர்களைப் போலவே விலங்குகள் மற்றும் பறவைகள் மீது ரிலையன்ஸ் நிறுவனம் அக்கறை கொண்டுள்ளது என்பதை இந்த திட்டம் நிரூபித்துள்ளதாக கூறினார்.